தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் புதிய ரக காவிரி பூவன் வாழை அறிமுகம். தொடர் ஆராய்ச்சி செய்து 100% வைரஸ் தாக்கா காவிரி பூவன் கண்டுபிடிப்பு. 28% வரை மகசூல் உயர்வு கிடைக்கும் என ஆய்வில் தகவல். திளைக்கப் போகும் வாழை விவசாயிகள், பிழைக்கப் போகும் காவிரி பூவன். இந்திய வாழை விவசாயிகளுக்கு இனி பொற்காலம்தான். உலகம் முழுவதும் உள்ள மக்களின் எளிய உணவாக கருதப்படுவது வாழை. இந்தியா முழுவதும் 9.2 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. திருச்சி போதாவூரில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் பாரம்பரிய ரகங்களை பாதுகாப்பதிலும் புதிய தொழில்நுட்பங்கள், புதிய ரகங்களை அறிமுகப்படுத்துவதிலும் முன்னோடியாக விளங்கி வருகிறது. இந்த ஆராய்ச்சி மையம் கடந்த 32 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து மேற்கொண்ட ஆராய்ச்சியில் இதுவரை 8 ரகங்கள் வெளியிட்டுள்ளது. தற்போது புதிதாக எந்த ஒரு வைரஸ் நோய் தாக்குதலுக்கும் ஆளாகாத காவேரி பூவன் என்ற புதிய ரக வாழையை அறிமுகப்படுத்தியுள்ளது. காவிரி பூவன் வாழை எந்த ஒரு தட்பவெட்ப நிலையையும் தாங்கி வளரக்கூடியது. விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு வாழை ரகம் என வேளாண் வல்லுநர்கள் கூறினர். காவேரி பூவன் அப்படின்ற ஒரு ரகம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த காவேரி பூவன் ரகம் எல்லாத்துக்கும் தெரியும். பூவன் வாழை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பூவன் வாழை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்படுறது. அதாவது கிராண்ட் நைன் பனானாக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பயிரிடப்படுகின்ற ரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காவேரி பூவன் தான். இந்த காவேரி பூவனில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது அதில் கருங்கோடு வரித்தேமல் நோயினுடைய நச்சுயிரி இருந்தது, வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோய் வந்துச்சுன்னா வாழையில் பார்த்தீங்கன்னா பழத்தில் கொட்டை வாழை இருக்கும். வாழையில் சின்ன சின்ன கடுகு சைஸில் விதைகள் இருக்கும். அது இல்லாமல் இலைகளெல்லாம் சுருண்டு போய் கோடெல்லாம் இருக்கும், சுருண்டு போயிடும். வாழை இலை கூட உபயோகப்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையை நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லா இடத்துல எங்கெங்கே பூவன் ரகத்தை சாகுபடி செய்கிறாங்களோ இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. 1996 நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் 2005 என்ன பண்ணணுன்னா இந்த வாழை ரகங்களை கொண்டு அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். 2005 பயிரிடப்பட்டு அதில் இருக்கிற வைரஸ் நோய் இருக்கிறது எல்லாம் அப்புறப்படுத்திட்டு பார்க்குறப்போ ஒரே ஒரு குளோன் அதிலேருந்து ஒரு ரகம் செலெக்ஷன் எங்களுக்கு கிடைச்சது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ் நோயே வராது. அந்த வைரஸ் நோய் கருங்கோடு வரித்தேமல் நோய் என்கிற நச்சுயிரி அதில் இருக்காதுங்க. அது இல்லாமல் இந்த ரகம் மகசூல் 20லேருந்து 28% மகசூல் அதிகமாக இருக்குது. பாரம்பரிய பூவனை விட அதிகமான மகசூலும் தருது. இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 7 மாநிலங்களில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறோம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரகத்தின் மூலம் ஒரு ஹெக்டேருக்கு 60 டன் வாழைத்தார் கிடைக்கும். திசு வளர்ப்பு கூடங்களுக்கு பூவன் ரகத்தை கொடுத்து அதிலிருந்து விவசாயிகளுக்கு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தற்போது 40,000 கன்றுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கியுள்ளனர். இனி வரும் நாட்களில் 1 லட்சம் கன்றுகள் விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாகவும் இயக்குனர் செல்வராஜ் தெரிவித்தார். தமிழகத்தை சேர்ந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநில மண்ணுக்கும் ஏற்ற வகையில் இந்த ரகம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 28% வரை மகசூல் உயர்வு கிடைக்கும் எனவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எல்லா மாதங்களிலும் எல்லா கால நிலைகளிலும் சாகுபடி செய்யும் தன்மை கொண்ட இந்த காவேரி பூவன் நிச்சயம் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் என ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த காவிரி பூவன்கிற ரகம் மற்ற ரகங்களை விட இது சிறந்த ரகம். ஏன்னா இதில் வைரஸு மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை கண்டுபிடிச்சி விட்டதுனால அது எங்கள் மாதிரி விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி குறைவான ஈல்டு தரதாக இருந்துச்சு. இந்த ரகம் பார்த்திங்கன்னா அதிக ஈல்டு, நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை. நாங்களுக்கு பூச்சி மருந்து உரம் தெளிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இந்த ரகம் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளர்றதுனால நாங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை. அது எங்களுக்கு கூடுதல் பலன் தான் தந்துட்டு. பரம்பரையை குறிப்பிடும் போது வாழையடி வாழையாக என வாழையை குறிப்பிட்டு வந்தோம். அத்தகைய சிறப்பு மிக்க வாழையை விவசாயிகள் சாகுபடி செய்ய முன்வர வேண்டும். இனி திருமணம், விருந்து என அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் காவேரி பூவன் வாழை நிச்சயம் இடம்பெறும்.
டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் வாழை விவசாயிகளுக்கு இனி பொற்காலம்தான் என்றால் அது மிகையாகாது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட காவிரி பூவன் வாழை விவசாயிகளிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது.